பிரச்சனைக்குரிய நபர் யாருன்னு கேட்டாக்கா அவரோட மாமனார். இந்த சம்மந்தப்பட்ட நபர் என்கிட்ட வந்து ஒரு ஒரு டிவைடிஸோட அவருக்கு பிரச்சனைக்குரிய நபர் யாருன்னா அவரோட மாமனார். அவரோட பொண்ணை தப்பாக கைட் பண்ணுறாங்க. அது மாதிரி வேண்டாம், இவங்க கூட வாழ வேண்டாம் அப்படின்னு சொல்லி கைட் பண்ணுறாங்க. ஆனால் அந்த மனுஷன் வேற ஒரு சூழ்நிலையால் பாதிக்கப்பட்டு அவர் இவங்க இந்த பையனோட பேச்சுக்கே வரல. நான் தான் சொன்னேன், இப்போ இதே மாதிரி உன்னோட மாமியார் அவங்க நீ வராய்க்கு கும்பிடு, நான் அதுக்கு உண்டான விஷயத்தை நீ எடுத்து வை, இதுதான் இவங்க தான் எனக்கு பாதிப்புக்கு உண்டான உங்கள் மனசு மாதிரி நீ சேர்த்து வைக்கிறதுக்கு உண்டான ஒரு விஷயத்தை பண்ணுன்னு சொல்லிட்டு இப்போ வசியத்துக்கு உண்டான ஒரு சில வேலைகளை பண்ணி கொடுத்து அவர்கிட்ட நீங்கள் இப்படி வழிபாடு பண்ணுங்க அப்படின்னு சொன்னேன். நான் யாராக இருந்தாலும் சரி, அது ஒரு சாமானியனாக இருந்தாலும் சரி, அது அம்பானியாக இருந்தாலும் நான் அனைவருக்கும் நான் வைக்கிற கோரிக்கை என்னென்னா, முதல்ல கட்டுப்பாடு. இதுக்கு இஷ்டப்பட்டா வா, இல்லைன்னா ஓடிடு அப்படின்னு. என்னென்னா 11 நாள் விரதம். அது விரதங்கிறது பட்டினி கிடக்கிறது கிடையாது. நான்வெஜ் சாப்பிடக்கூடாது, ட்ரிங்க்ஸ் கூடாது, செக்ஸ் கூடாது. இது ஒன்று தான். இதை தவிர வேறு எந்த ஒரு இதுவுமே கிடையாது. 11 நாள் நீ இந்த விஷயத்தை கண்டினியூ பண்ணு. அதுக்கப்புறம் 90 நாளைக்கு நான் சொல்கிற வழிபாட்டு முறையை பண்ணு அப்படிங்கிறது தான் என்னோட இது கட்டுப்பாடாக இருக்கும். இந்த 11 நாள் கூட ஒரு மனிதனால் ஒரு 11 நாள் உன்னால் விளக்கேற்றி ஒரு தெய்வத்தை சாமி கும்பிட முடியலைன்னா உன்னோட வாழ்க்கையில் மட்டும் எப்படி நல்லது வந்துடும்?